விடிஞ்சதுலேருந்து அவ தூங்குற வரைக்கும் டிவி தான். கிழவிக்கு வாழ்க்கை ஒரே கும்மாலமா இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை சமையக்கட்டிலே சமைச்சு சமைச்சு நாசமா போகுது. சூடா தோசை சுட்டு கொண்டாடட்டுமா? மணி 10 ஆகுது அத்தை. நீ வேற சும்மா இருமல டிவி பார்த்துட்டு இருக்கல, அப்புறமா தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அடிக்கிழவி, இப்பவே மணி 10 ஆகுது. இதுக்கப்புறமா சுடலான்னா எப்ப சொல்றது? வீடியோ காத்துல 4 மணிக்கா? எல்லாம் என் தலையெழுத்து போராட்டம் இந்த கிழவியோட. மருமோல என்ன நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை. மருமோல எனக்கு ஒரு சந்தேகம், பதில் சொல்றியா? என்ன அத்தை? இந்த பிக் பாஸ் சீசன் 7 ஓடிக்கிட்டு இருக்கல, யார் மருமோல டைட்டில் அடிப்பா? அட ஊரே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நானும் இத்தனை வருஷமா பாக்குறேன், யாராவது ஒருத்தர் டைட்டில் அடிப்பாங்கன்னு 100 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. ஆமா மருமோல, போன சீசன்ல நான் சொன்னதானே டைட்டில் அடிச்சாங்க. ஆனா இந்த வாட்டி யார் அடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல மருமோல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி, யாரோ அடிச்சுட்டு போட்டோம். நீங்க வந்து தோசை சாப்பிட்டு தூங்குங்க. அட போ மருமோல, ஒரு பக்கம் பிக் பாஸ் முடிய போகுதுன்னு கவலையா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு நீ என்ன இருக்கு பாக்க? தோசையை தின்னுட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்க வேண்டியதான். ஏங்க அத்தை, 4 பேர் அடிச்சுக்கிறத பாக்குறதுல அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு? அட போச்சுல பொண்ணு. உங்கள யாருக்காவது இந்த டைட்டில் யார் அடிப்பாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாமியார் தொல்லை தாங்கல, இதுக்கு சொன்னாதான் சீக்கிரமா தோசை சாப்பிட்டு தூங்கும். சொல்லிடுவாங்க மருமோல? சொல்லுவாங்க சொல்லுவாங்க.